கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று நாம் அழியாத நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள இன்றைய இயேசுவின் திருவுடல் திரு இரத்த திருவிழாவை திருப்பலி அழைக்கிறது. நம்மோடு ஒன்றாக கலந்து உறவு கொண்டாட விரும்பிய இறைவன் நமது இரத்தத்தோடும் உடலோடும் இரண்டரை கலந்து அன்றாடும் உயிர் தந்து வாழுகிறார். பிறருக்காக தன்னையே தரும் தன்னலமற்ற தலையாய் அன்பு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு தனது திருவுடலும் திரு இரத்தத்தாலும் நம்மை புனிதப்படுத்தி இறைவாத வாழ்வை தருகிறார். இயேசுவின் அன்பால் தினமும் நிரப்பப்பட்டு அவரது அன்பிலே என்றும் மகிழ்ந்திருக்கும் இறை சமூகமாக வாழும் வல்லமை கேட்டு இன்றைய அன்பின் பலியில் இணைவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் போக்குகின்ற விதமாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமாக தண்ணீரை அமைத்தீர். இதன் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகி என்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இந்த தண்ணீர் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வதாக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருளும் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினாலின் மேல் தெளிப்பே Mira
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். முன்னுரை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழுகிறார் என்று எடுத்து கூறி, இறைவாமல் வாழ மன்னாவை தந்த இறைவன், அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்த இறைவன் இன்றும் தனது வார்த்தையால் வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறார் என இறைவனின் உடனிருப்பை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 2-3 வரை மற்றும் 14-16 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் பலராக இருந்தாலும் ஒரே அப்பமாக இயேசு கிறிஸ்துவை உண்பதால் ஒரே உடலை சார்ந்தவர்கள் என்பதை தூய பவுலடியார் தனது திருமுகத்தின் வழியாக எடுத்து கூறுகிறார். இந்த வாசகத்தை கேட்டு ஒரு உடலின் உறுப்புகளாக வாழ முயன்றிடுவோம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 16 மற்றும் 17. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவரை புகழ்வாயே. அப்பம் உயிர் தரும் உணவாம் போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிழலை போட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர். அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க, அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே. இறங்கிடுவீரே, எமக்கு அமுதை ஊட்டிடுவீரே. அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய், மாந்தர்க்கிங்கு உணவினை தருவோய், அங்கும் பந்தியில் அமர்ந்திட செய்வோய்.
அவர் இன்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க முடியும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதை பாரம்பரியமாக கார்பஸ் கிறிஸ்தி என்று சொல்வார்கள். கிறிஸ்துவின் உடல் பெருவிழா என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் தனது ஆட்சி காலத்திலே எழுதிய கடைசி திருமடலாக எக்லேசியா தி யூக்கரிஸ்டியா என்ற ஒரு திருமடலை எழுதினார். நற்கருணையும் திருச்சபையும் என்ற திருமடல். அந்த திருமடலிலே எடுத்த எடுப்பிலேயே குறிப்பிடுகின்றார், திருச்சபை நற்கருணை இல்லாமல் இருக்க முடியாது. நற்கருணை திருச்சபை இல்லாமல் இருக்க முடியாது. எனவே நற்கருணையில் திருச்சபையும் திருச்சபையில் நற்கருணையையும் நாம் காண்கின்றோம் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது முற்றிலும் உண்மை. இதோ இந்த நாளிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் எதற்கு தேடி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நற்கருணையை கொண்டாடுவதற்காக நாம் தேடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த திருச்சபை, இந்த திரு அவை, இந்த இறை மக்கள் நம்பிக்கையாளர் கூட்டம் இல்லை என்று சொன்னால், நற்கருணையை நாம் எங்கே சென்று பார்ப்பது? நற்கருணையை நாம் எங்கே கொண்டாடுவது? நற்கருணையை நாம் எப்படி பிரசன்னமாக்குவது? எனவே திருச்சபை கூடி நற்கருணையை பிரசன்னமாக்குகின்றது.
நற்கருணையை ஏற்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் இந்த திரு அவையும் இல்லை. காரணம், நற்கருணை என்றால் என்ன? நற்கருணை என்றால் கடவுள் ஆண்டவர் இயேசு. இந்த நற்கருணையாகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் இந்த திரு அவைக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை, அர்த்தமும் கிடையாது. எனவே இந்த திருச்சபை நற்கருணையை உருவாக்குகிறது. இந்த நற்கருணை திருச்சபையை கூட்டி சேர்க்கிறது, உருவாக்குகிறது. எனவே தான் திருச்சபை இல்லாமல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் நமக்கு உணர்த்துகின்றார். இதை உணர்ந்துதான் அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே நற்கருணை பெருவிழா என்ற ஒரு திருவிழாவை முதல் நிலை விழாவாக திருச்சபையினுடைய திருவழிபாடுகளிலே நாம் வைத்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். நற்கருணைக்கு ஒரு முன் அடையாளமாக மன்னா என்ற உணவை பழைய ஏற்பாட்டிலே மக்கள் உண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த மன்னாவை உண்டவர்கள் மீண்டும் தாகம் கொண்டார்கள், பசி என்பது அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், புதிய மன்னா நானே உணவு. இந்த உணவை உண்கின்றவர்களுக்கு பசியே இராது என்று சொல்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டிலே இந்த நற்கருணையுடைய முன் அடையாளமாக கடவுள் வானிலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார். இந்த உணவின் வழியாக கடவுள் அவர்களுக்கு பசியை போக்கினார், பராமரிப்பை காட்டினார், அவர்களுடைய வாழ்வினுடைய ஆதாரமாகிய உணவு கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து வாழ்வித்தார். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு நாம் பசியுற்ற வேளையிலே நம்முடைய பாவம் போக்கி நமக்கு உணவாக, நமக்கு அப்பமாக இந்த திருவிருந்திலே வருகின்றார். எனவே பழைய ஏற்பாட்டின் அடையாளம், பழைய ஏற்பாட்டின் முன் அறிவிப்பு புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெறுகிறது, புதிய ஏற்பாட்டிலே முழுமை அடைகிறது, புதிய ஏற்பாட்டிலே அது இடம் பெறுகிறது. இதுதான் நற்கருணை. ஆக பழைய ஏற்பாட்டிலே அடையாள வகையிலே கடவுளை அறிந்து உணர்ந்து பராமரிப்பை கண்டு வாழ்ந்த மக்கள் புதிய ஏற்பாட்டிலே அனுபவித்து வாழ்கின்றோம். அதுதான் அன்புக்குரியவர்களே நற்கருணையாக இருக்கிறது. இன்றைக்கு 2ஆம் வாசகத்தை பாருங்கள். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து அந்த வாசகத்தை கேட்டோம். பவுலடியார் அந்த கொரிந்து மக்களை சந்தித்து நற்செய்தியை அறிவித்து அங்கே திருச்சபையை ஏற்படுத்தினார். அந்த திருச்சபையிலே இப்பொழுது பிளவுகளும் பிரிவுகளும் பலவிதமான சண்டை சச்சரவுகளும் ஒற்றுமையில்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றார். அப்பொழுது அந்த மக்களை பார்த்து சொல்கின்றார், அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி பிரிந்திருக்க முடியும்? நீங்கள் எப்படி இவ்வாறு சண்டை சச்சரவுகளோடு வாழ முடியும்? காரணம், நீங்கள் உண்பது ஒரே ஆண்டவர், நீங்கள் உண்கின்ற அந்த ஆண்டவர் ஒரே ஆண்டவர். இந்த ஒரே திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற நீங்கள் இவ்வாறு பிரிந்திருப்பது சரியல்ல, அது தவறானது, பாவமானது. எனவே ஒரே அப்பத்திலே ஒரே கிண்ணத்திலே பங்கு பெறுகின்ற நீங்கள் அனைவரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த ஒற்றுமைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நற்கருணை என்பது ஏதோ வழிபாட்டிற்காக ஒரு மணி நேரம் வந்து இறைவனை புகழ்ந்து நற்கருணையை வாங்கிவிட்டு சொல்கின்றது நற்கருணை அல்ல. மாறாக அதை வாழ்வாக்க வேண்டும். அதை வாழ்வாக்குவதில் தான் நம்முடைய நற்கருணை வாழ்வு இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் என்ன சொல்கின்றோம்? குருவானவர் சென்று வாழுங்கள். பூசை முடிஞ்சிருச்சு, இனிமே இங்க உட்கார்ந்துருக்காத. என்ன செய்யணும்? நீ வாங்கிய நற்கருணையை வாழ்வாக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், பிறருக்கு அந்த அன்பை காட்ட வேண்டும், பிறருக்கு உன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். எனவே செல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கை பலி இப்பொழுது தொடருகிறது, ஆலயத்திலே நற்கருணை இந்த பலி நிறைவு பெறுகிறது என்று சொல்லி நற்கருணையை வாழ்வாக்குகின்ற மேலான
அனுப்புதலை நாம் திருப்பலியிலே பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இறைவன் இயேசு இருக்கிறார், நற்கருணை வடிவிலே வாழ்கிறார், நம் உள்ளத்திலே எழுகிறார். நாம் அவரை தாங்குகின்ற ஆலயமாக, எடுத்து செல்கின்ற பேழையாக இருக்கிறோம் என்பதை அடிப்படையிலே உணர்வோம். அது மட்டுமல்ல, நற்கருணை என்பது வாழ்வாக்கப்பட வேண்டும். இந்த நற்கருணையை நாம் செயல் அளவிலே வெளிக்காட்டி ஒற்றுமையுடன் அன்புடன் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற அந்த நற்கருணை வாழ்வை நாமும் நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த இறைவன் நமக்கு அருள் தர இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவர் இயேசுவின் மேல், நற்கருணையின் மேல் இன்னும் அதிகமான விசுவாசம் கொள்ளவும், நம்பிக்கை கொண்டு வாழவும், நற்கருணையை வாழ்வாக்குகின்ற வரத்தையும் இறைவனிடம் வேண்டி மன்றாட்டுக்களாக எழுப்பி உருக்கமுடன் செபிப்போமாக. எமக்காக அன்றாடம் பலியாகும் இறைவா, முது திரு உடலையும் இரத்தத்தையும் இறை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் எமது திருச்சபை பணியாளர்களின் வாழ்வை புனிதப்படுத்தி முது உடலாகவும் இரத்தமாகவும் அவர்களை மாற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் உணவே இறைவா, உடல் பசியால் வாடும் ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி உயிர் வாழ தேவையான அன்றாட உணவை தேவையில் உள்ளோர் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வரம் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது உடலையும் இரத்தத்தையும் எமக்கு தந்தவரே, உம்மை போல நாங்களும் பிறரன்பு செயல்பாடுகளில் எங்களை முழுமையாக கையளிக்கும் தாளார உள்ளத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழியா உணவை தருபவரே, உமது திருவிருந்தில் தினமும் பங்கு கொள்ளும் ஆர்வத்தை இளையோர் இளம் பெண்களுக்கு தந்து உயிரளிக்கும் போது உணவால் ஊட்டம் பெற்று வழிநடத்தப்பட்டு பிறரன்பில் சிறந்தவர்களாக வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய நற்கருணை ஆண்டவர் வழியாக எங்களுக்கு அளித்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாம் அல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபை நினைக்கிறவர்களுக்காகவும் உமது சொல்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாறும் பொழுது இவை குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பணிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை நாங்கள் உண்ணும் பொழுதெல்லாம் அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் பாவம் நீக்கி கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆயர் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவடைய செய்தருளும்.
உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்தோர் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித யோசேப்பு, புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளிவர கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
செபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ்ந்திட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.